வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களை பணைய கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. அரசாங்கம் மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம். கொழும்பு கொம்பனி தெரு மேம்பாலம் ஜனாதிபதியால் மக்கள் பாவனைக்கு கையளிப்பு. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இருந்து இன்று 3 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்பு. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் தமிழீழம் என பொறிக்கப்பட்ட ஒரு தொகை வெடிபொருட்கள் மீட்பு. பாகிஸ்தானில் வாராந்த சந்தையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 500க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து நாசம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. மக்களை பணைய கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டதாக கருதி உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை கோட்டாபய ராஜபக்ஷ பார்த்துக் கொண்டிருப்பார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை சகித்துக் கொள்ள மாட்டார். கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிடின் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. மக்களை பணைய கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஒடுக்குமுறை மூலம் தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சித்தால் ஒட்டுமொத்த ரயில்வே சேவையின் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட ஒருபோதும் தயங்காது என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரயில்வே ஊழியர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மோசமாக செயற்பட மாட்டார்கள் எனவும் தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என நம்புவதாகவும் சங்கத்தின் தலைவர் சுமேர சோமரத்ன தெரிவித்தார். இல்லாவிடில் இன்று மாலை நிறைவேற்று சபை கூடி தேவையான தீர்மானங்களை மேற்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2 நாட்களாக முன்னெடுக்கப்படும் ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக கொலன்னாவை மற்றும் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு இடையில் எரிபொருள் விநியோகத்திற்கான 12 ரயில் சேவைகள் இயக்கப்படவில்லை எனவும் இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதனால் தினமும் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 10 எரிபொருள் கொள்கலன்கள் ரயிலில் இணைக்கப்பட்டு விமான நிலையத்திற்கு எரிபொருள் வழங்கப்படுவதாக ரயில்வே திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. அரசாங்கம் மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் பேசி தீர்மானிக்கக்கூடிய பிரச்சினைகளை வளர்த்து கொண்டு மக்களை தூண்டிவிடும் செயற்பாடுகளை செய்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பேசி முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாம அரசாங்கம் இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு மக்களை இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக தூண்டுற செயல்பாடு தான் அரசு இருக்குது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று இந்த தொழிற்சங்கம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பேசணும். பேசக்குள்ள எங்களுக்கு விளங்குது இந்த பிரச்சனைகள் காசு அவசியம் இல்லை, காசு அவசியமான செயல்பாடும் இதில் இல்லை. இதில் இந்த பிரச்சனை தீர்க்கத்தான் இருக்குது. இப்போ தீர்க்காம நீட்டிக்கிட்டு போடுறாங்க. தற்போது என்ன நடந்திருக்குது? எல்லா தொழிற்சங்கமும் முன் வந்து இதுக்கு எதிராக நாங்கள் நிற்போம். தற்போது இந்த அவசர கால சட்டம் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகள் தீர்க்க இயலாது. எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட கல்வி சம்பந்தமாக கல்வி, அடுத்தது வந்து சுகாதாரம் சம்பந்தமாக விஜயதாச ராஜபக்ச பாரம் கொடுத்துருக்காங்களாம். இதை பற்றி என்ன செய்யலாம்னு பேசுறதுக்கு உன்னைக்கும் நடக்க வேண்டும், பேசி தீர்க்க வேண்டும். இப்போ காசு சம்பந்தமான பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அரசு என்ன செய்யுது? இந்த பிரச்சனையை தீர்க்காம வந்த ஊழியர்களுக்கு நாங்கள் ஒரு கொடு பணம் கொடுப்போம், அப்படி ஏமாற்று செயல்பாடுகள் தான் அரசு போயிருக்குது. ஒரு நாளுக்கோ ஒரு மணி நேரத்திற்கோ ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்படலாகாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை தடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்படும் சூழ்ச்சிகள் பயனளிக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றம் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் இன்று கூடியது. இதன்போது சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். මෙවැනි යෝජනාවක් ගෙනෙන්න සිදුවෙන්නේ රට තුලත් පොදුවේ ජනතාව තුළ විශාල ව්‍යාකූලත්වයක් සැකයක් නිර්මාණ වෙමින් තිබෙනවා මේ ජනාධිපති. அரசியலமைப்பு மற்றும் ஏனைய பொருத்தப்பாடுடைய சட்டங்களின் தேவைப்பாட்டிற்கிணங்க 2024 செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரையான காலப்பகுதியினுள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான விடயத்திற்கு பிரேரணையை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலமைப்பிற்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரையான காலப்பகுதியினுள் நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே இந்த பிரேரணையை கொண்டுவர வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பன பிற்போடப்பட்டுள்ளன. ஆகவேதான் ஜனாதிபதி தேர்தல் குறித்து மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவில்லையா ஏன் அரசாங்கம் என்ற ஒன்றே இருக்காத நிலையே ஏற்படும். ஆகவே நிச்சயம் தேர்தல் இடம்பெற வேண்டும். ஒரு நாளுக்கோ ஒரு மணி நேரத்திற்கோ ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீக்கப்படலாகாது. அரசியலமைப்பின் உறுப்புரையை திருத்தும் விடயத்தை அமைச்சரவையினூடாக மேற்கொள்ள முற்படுகின்றனர். அதற்கான அதிகாரம் அமைச்சரவைக்கு இல்லை, மாறாக உயர் நீதிமன்றத்திற்கே உள்ளது. இந்த விடயத்தின் பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தனவும் உள்ளனர். இதன் பின்னணியில் தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை தடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்படும் சூழ்ச்சிகள் பயனளிக்கப் போவதில்லை. මේක අදක නෙවෙයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. මතක ඇති පළාත් පාලන මැතිවරණය කල් දැම්මා. පළාත් සභාව අවුරුදු 5කට ආසන්න කාලයක් නැහැ. ඒ නිසා ජනතාවත් තුළ මතයක් තිබෙනවා පළාත් පාලන මැතිවරණෙත් නැත්තම්. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என உயர் நீதிமன்றம் 3 சந்தர்ப்பங்களில் தீர்ப்பளித்துள்ள நிலையில் இதற்காக மீண்டும் சட்டமூலம் என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். ගණන් ඉතින් හැමාර්ථ නිරූපණයක්ම ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ කොටසක් ඇටියට විවත්තා කොටසක් ඇටියට තමයි ගණන් ගන්නේ. දැන් මහා බ්‍රිතාන්‍යය ගත්තොත් එහෙම විවත්තාවක් නැහැ. no written cost. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என உயர்நீதிமன்றம் 3 தடவைகள் தீர்ப்பளித்துள்ளது. ஆகவே இந்த விடயத்தில் எந்த சிக்கல் நிலையும் இல்லை. இத்தகைய பின்னணியில் எதற்காக அரசாங்கம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களாக்கும் வகையில் சட்டம் ஒன்றை கொண்டுவர வேண்டும்? அதற்கான தேவைப்பாடு இல்லை அல்லவா? அவசர சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டுவர முடியாவிட்டாலும் அதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்கப்படுகின்றமையே தெளிவாகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கம் அதுவாகவே உள்ளது. හැබැයි සම්ප්‍රදායයි නඩු තීන්දුව තමයි ඒ රටේ ව්‍යවස්ථාව. ඉතින් අපේ රටෙත් දැන් ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුවක් දුන්නාම ඒක ව්‍යවස්ථාව. சட்டமா அதிபராக ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சிரேஷ்ட மேலதிக சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவை சட்டமா அதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் தலைமையில் இன்று கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க கடந்த 1ஆம் தேதி பதில் சட்டமா அதிபராக பிரதம நீதியரசர் முன்பு பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சட்டமா அதிபராக அவரை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சட்டமா அதிபராக கடமையாற்றிய சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் கடந்த 26ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் சட்டமா அதிபர் பதவி வெற்றிடம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொம்பனி தெரு மேம்பாலம் ஜனாதிபதியால் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் 5278 மில்லியன் ரூபாய் செலவில் கொம்பனி தெருவிற்கும் அக்பர் மாவட்டத்திற்கும் இடையில் ரயில் பாதைக்கு மேலால் நிர்மாணிக்கப்பட்ட மேம்பால திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று திறந்து வைத்தார். நாளாந்தம் 109 ரயில் பயணங்களுக்கு ரயில் கடவை மூடப்படுவதால் ஏற்படும் தாமதம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டத்தின் நிர்மாணப் பணிகள் மகா பொறியியல் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. அரசு அலுவலகங்கள், வைத்தியசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள், உணவகங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை கொண்ட வர்த்தக நகர பகுதியான கொம்பனி தெரு பிரதேசத்தில் அமைந்துள்ள
ரயில் கடவையில் நாளாந்தம் சுமார் 3 மணித்தியால நேர விரயம் ஏற்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மேம்பால திட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் கொம்பனி தெருவில் இருந்து காலிமுகத்திடல் மற்றும் ஜனாதிபதி செயலகம் நோக்கி போக்குவரத்து நெரிசலின்றி பயணிக்க முடியும். மேலும் வாகன நெரிசல் காரணமாக வீதியில் வீணாகும் மக்களின் நேரத்தை தேசிய பொருளாதாரத்தில் இணைக்க முடியும். மேம்பாலம் கையளிக்கும் நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இருந்து இன்று 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் இன்றைய 7ஆம் நாள் பணிகளின் நிறைவில் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. அத்துடன் இன்று 3வது நாளாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தில் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா ஜெல்டின் அகிலன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்தரணிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அந்த வகையில் தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழ்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வுகளின் போதும் 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் இதுவரை 43 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 7ஆம் தினமாக 3ஆம் கட்ட கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது நடைபெற்றது. இதன் பொழுது 7 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 3 முற்றாக எடுக்கப்பட்டன. மேலும் எண்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து பற்களானது பிரித்தெடுக்கப்பட்டு DNA பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட 7 மனித எண்புக்கூட்டு தொகுதிகளில் 3 எடுக்கப்பட்டுள்ளன. இந்த எண்புக்கூட்டு தொகுதிகளானது பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் அது சம்பந்தமான விடயம் பற்றி என்னால் கூற முடியும். மனித புதைகுழியில் புதைக்கப்பட்ட உடலங்கள் எவ்வித சமயாசார முறைகளுமின்றி போரில் கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்யப்பட்டதாகவே காணப்படுகின்றன. இங்கு போரில் கொல்லப்பட்டவர்களை கொன்று வீசும் பொழுது அவர்களின் மேலாடைகள் அல்லது கீழாடைகள் அகன்றிருக்கலாம். தற்பொழுது அகழ்வு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அகழ்வு பணி முடிவடைந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் இது பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க முடியும். இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துப்பாக்கி சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இலக்கத்தகடானது தானா வீணா பூனா ஓவனா 30-35 என்று அடையாளமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் ஒரு தொகை ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் நேற்றைய தினம் பெருமளவான வெடிபொருட்களும் ஒரு தொகை ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காரைக்காடு பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது. அகழ்வு பணியின் போது T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்படும் துப்பாக்கி ரவைகள் 20,000 மீட்கப்பட்டதோடு 300 கண்ணி வெடிகள், 38 வெடிமருந்து பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணி இடம்பெற்றது. மீட்கப்பட்ட வெடிபொருட்களை கரடியனாறு போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர். தற்போது வீதி விபத்துக்கள் அதிக அளவில் இடம்பெறுவதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்கள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர் கந்தையா மணிதீபன், நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் பொன்னம்பலம் ஆதித்தன், அதிதீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய நிபுணர் முத்துலிங்கம் நவநீதன், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் இராசு இளங்கோ ஆகியோரும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தனர். எமக்கு இருக்கின்ற இந்த ஆளணி மற்றும் பௌதிக வளத்தில் நாங்கள் எங்களால் வழங்கக்கூடிய சிறப்பான சேவையை வழங்கி வருகின்றோம். வீதி விபத்துக்களில் அதிகளவானவர்கள் இறப்பை சந்திக்கின்ற அதே வேளை பாரிய அளவிலான காயங்களோடு வருகின்ற போது அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பகுதியினுடைய பெட் தேவைப்படுகின்றது.
அவ்வாறே எமது பகுதிகளில் அதிகளவானவர்கள் தற்கொலை முயற்சி ஓடு வருகின்ற போதும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் விசேட இந்த படுக்கைகள் தேவைப்படுகின்றது. ஆகவே இதை நாங்கள் ஒரு சில படுக்கைகளை அதிகரித்து வழங்கினாலும் அதிக அளவிலான இந்த நோயாளர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே இதை பொதுமக்களுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்றைய கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த விபத்துக்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து தடுக்கக்கூடிய விபத்துகள், அதாவது 100% தடுக்கக்கூடிய விபத்துகள் தான் ஏற்படுகிறது. உதாரணமாக வீதிகளில் செல்கின்ற போது வீதிகள் வாகனங்களால் ஏற்படுற விபத்துகள் வந்து 100% தடுக்கக்கூடிய விபத்துகள். எங்களுடைய இந்த விபத்துக்களை வந்து தடுக்கிறதுக்கான முறைமைகளை அல்லது தடுப்பதற்கான செயற்பாடுகளை வந்து இந்த வைத்தியசாலை எடுக்க ஆரம்பித்ததுடன் பல சமூக மட்டங்களில் சில முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவை வந்து கட்டாயம் நடக்க வேண்டும். அது நடப்பதன் மூலம்தான் இந்த சமூக மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். தேசிய ரீதியான புள்ளிவிவரத்தை பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் கூடிய அளவான விபத்துகள் ஏற்படுகிறது. எல்லாருக்கும் தெரியணும், பாதையில் இறங்கிய ஆஸ்பத்திரியில் ஐசியூ பெட் குறைவாக இருக்குது, ஆனபடியாக நான் கவனமாக போக வேண்டும் என்ற நிலை வந்து அவர்களுக்கு வரணும் என்றதான் எண்ணம். சமூக மட்டத்திலே நாங்கள் முயற்சிகளை எடுத்து மீண்டும் இந்த தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை அதிகரிக்கிறது, எங்களோட வைத்தியசாலையின் வேலைப்பளுவை குறைத்து மற்ற நோயாளிகளுக்கும் போதுமான அளவு வைத்திய சேவைக்குரிய ஆளணிகளையும் வசதிகளையும் நாங்கள் வைத்து சமாளிக்க முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முற்காப்பு முயற்சிகளின் மூலம் இவ்வாறான தடுக்கக்கூடிய அட்மிஷன்ஸ், அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவு அட்மிஷன்களை குறைப்பதன் மூலம் நாங்கள் எங்களது சேவையை மேலும் மேம்படுத்த முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேவையற்ற உயிர் ஆபத்துக்களை தடுத்து தேவையான கர்ப்பிணிகள் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் முதியவர்களுக்குரிய நாங்கள் வினைத்திறனான முறையில் எங்கள் சேவையினை செய்வதற்கு, எங்கள் மருத்துவ சேவையினை செய்வதற்கும், எங்கள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமல்ல, இந்த வைத்தியசாலையில் உள்ள பணியாளர்களின் வேலைப்பளுவை குறைத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி என்று செய்யக்கூடிய வகையில் இது ஒரு எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, இந்த பணியாளர்கள் அனைவரது வேண்டுகோள். ஏனையின் வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை விபத்து இடம்பெற்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த பார ஊர்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் 4 கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா டொப்பாஸ் பகுதியில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு இடம்பெற்ற விபத்தில் 42 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா தனியார் விடுதியொன்றிலிருந்து 42 பேர் திருகோணமலைக்கு சுற்றுலா சென்றிருந்த வேளை நுவரெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் டொப்பாஸ் பகுதியில் பேருந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 7 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்திற்குள்ளான பேருந்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலையில் அக்போபுர தல்ஹஸ்வெப வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று உளவு இயந்திரம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்குமாறு வலியுறுத்தி கண்டியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டி கந்தானையில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கந்தானை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த சம்பளமாக வழங்குமாறு வலியுறுத்தி குறித்த நிறுவனத்திற்கு எதிராக அப்பகுதி தோட்ட தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 8:30 முதல் 10:30 வரை தொழிலாளர்கள் பணிப்புறக்கணிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர். பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தொழிலாளர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். பூமாலை போட்டு லட்சக்கணக்கான ஒரு பெருமதியான பூமாலையை போட்டு நம்ம தோட்ட தொழிலாளி அவர்களை ஏமாற்றம் பண்ணிவிட்டார்கள். அந்த ஏமாற்றத்தை நாங்கள் ஏமாற மாட்டோம்.
இதே போல எங்களுடைய காணிகளையும் சூறையாடுறார்கள். இதை பேசி எங்களுடைய சம்பள பிரச்சனையை பேசுகிறோம்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் எங்களுக்கு பெற்று தருவது இல்லை. இதற்கு பிறகும் எங்களுடைய மினிஸ்டர் அவர்கள் வருவதாக இருந்தால் எங்களுடைய 1700 ரூபா சம்பளத்தை பெற்று தந்து எங்களுடைய தோட்டப்பாதிகளுக்கு எங்களுக்கு முகம் கொடுக்கலாம். அது 1700 ரூபா தருவது இல்லை என்றால் எங்களுடைய முகத்தை நீங்கள் எவ்வாறு பார்ப்பீர்கள்? அடுத்து பாராளுமன்றத்துக்கு அமர்வதீர்கள் என்றால் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் 1700 ரூபா எங்களுக்கு சம்பளத்தை பெற்று தந்தீர்கள் சொன்னால் பாராளுமன்றத்துக்கு போகலாம், இல்லை என்றால் உங்களோட வீட்டுகளுக்கு செல்லலாம். மழையிலையும் தண்ணிலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். எங்களுக்கு 900 ரூபா சம்பளம் பத்தாது. எங்களுக்கு 4-5 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 2வது நல்லது கெட்டது பார்த்துக்கணும். எங்களுக்கு எப்படி சரி 1750 ரூபா சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தா போதும். ஏன்னு கேட்டால் இது எப்படி இந்த மாதத்தில் கட்டாயம் எங்களை தேடி வருவாங்க. ஏன்னா எங்ககிட்ட சந்தை இருக்குன்னு சொல்லி அப்போ அதுக்காக வருவாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு கட்டாயம் 750 ரூபா கொடுத்தா யார் வாங்கி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நம்ம சந்தையை வாங்கி கொடுக்குறோம். ரத்தினபுரி பலாங்குட மரத்தென்ன தமிழ் வித்தியாலயத்திற்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் இன்று களவிஜயம் மேற்கொண்டார். ரத்தினபுரி பலாங்குட மரத்தென தமிழ் வித்தியாலயத்திற்கு சென்ற கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாசலம் அரவிந்தகுமார் பாடசாலை சமூகத்தினரால் வரவேற்கப்பட்டார். பாடசாலைக்கு களவிஜயம் மேற்கொண்ட அவர் பாடசாலையில் நிலவும் குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டதுடன் அவற்றை நிவர்த்தி செய்து தருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நுவரெலியா கொட்டகலை அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மீண்டும் இயங்கும் எனவும் ராஜாங்க அமைச்சர் அருணாசலம் அரவிந்தகுமார் குறிப்பிட்டார். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் நிலைய அரையாண்டு பரிசோதனை நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் நிலைய 2024ஆம் ஆண்டுக்கான அரையாண்டு அணிவகுப்பு மரியாதை மற்றும் பரிசோதனை நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி KDS ஜெயல தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் JHMN ஜெயபாத்ம பிரதம அதிதியாக கலந்து கொண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். போலீஸ் சேவை பிரிவு நிலையங்கள், சுற்றுச்சூழல், போலீஸ் உத்தியோகத்தர்களின் தங்குமிட அறைகளும் வாகனங்களும் பரிசோதனை செய்யப்பட்டன. ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படக்கூடாது என செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எந்த காரணத்திற்காகவும் பிற்போடப்படக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று பிரதி சபாநாயகர் அதிஜ் ராஜபக்ஷ தலைமையில் கூடியது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்துதல் குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த இடத்திலே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த விவாதமானது இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்றது. இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த அமைச்சரவையிலே நேற்றைய தினம் எடுத்த தீர்மானம், இந்த காலப்பகுதி தொடர்பாக ஏற்படுத்திய அந்த சர்ச்சையானது இன்று ஒரு 2 கோடி ரூபாய் செலவை ஏற்படுத்தி இந்த விவாதம் நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு இந்த துணிச்சலை நான் முடிக்கிறேன். இந்த துணிச்சலை எது கொடுக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியிலே இந்திய மேற்குக்கு சார்பாக அவர் செயல்படுகின்ற காரணத்தினால் அவரை பலப்படுத்துவதற்காக இந்த தரப்புகள் வேண்டப்படுகின்ற பொருளாதார உதவிகளை கொடுத்து இந்த நாட்டை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தன்னை விட்டால் இந்த நாட்டுக்கு உதவிகள் கிடைக்காது என்கின்ற நம்பிக்கையிலே எல்லோரும் வாயை பொத்திக் கொண்டிருப்பார்கள் என்ற காரணத்தினாலும் இந்த பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி அதனை இங்கே ஒரு வாக்கெடுப்புக்காக 3/2 பெரும்பான்மை வாக்கெடுப்புக்காக விடுகின்ற பொழுது இரகசிய வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துகின்ற பொழுது எதிர்காலத்தில் வெல்ல முடியாத உறுப்பினர்கள் இரகசிய வாக்கெடுப்பிலே அதை ஆதரிப்பார்கள், 3/2 பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அவர் அவ்வாறான காரியத்தை செய்கின்றார். நான் முடிக்கிறேன், ஒரு நிமிடம். இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே உரையாற்றிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சார்ந்த எந்த ஒரு நபரும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை. இந்த நாட்டில் குறியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற துணிந்த கருத்தை சொல்வதற்கு எவருக்கும் முதுகெலும் இல்லை. அது அனுரவுக்கும் இல்லை, சஜித் பிரேமதாசாவுக்கும் இல்லை, ரணிலுக்கும் இல்லை. ஆகவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, தலைமை தாங்கும் உறுப்பினராகிய உங்களிடமும் கேட்டுக்கொள்வது, இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று கூறி, சிறுவர்கள் மத்தியில் இன்ஃப்ளூவன்சா நோய் அறிகுறிகள் அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார்.
தற்போதைய நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் இன்ஃப்ளூவன்சா நோய் அறிகுறிகள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பெற்றோர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். சரியான பொருளாதார முறையின் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் பெற்ற வெற்றிகளை இழக்க நேரிடும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சரியான பொருளாதார முறை மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாட்டுக்கு கிடைத்த வெற்றிகளை இழக்க நேரிடும் எனவும் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்க சிலர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் அந்த பொய்களில் சிக்கினால் நாடு மீண்டும் நிரந்தரமாக பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். காலி கரந்தனிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கர்வா அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை நேற்று பிற்பகல் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 200 ஆண்டுகளுக்கு பிறகு குறுந்து வகாව දියුණු කරන්නට මේ දෙපාර්තමේන්තුව 200 ஆண்டுகளுக்கு பிறகு கர்வா அபிவிருத்தி திணைக்களத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதன்படி நாட்டில் கர்வா செய்கையை மேம்படுத்தும் பணிகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் மீண்டும் கர்வா செய்கையை அபிவிருத்தி செய்வது இத்திணைக்களத்தின் பொறுப்பாகும். முதலில் கர்வா உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அங்கு ஒவ்வொரு ஏக்கரிலிருந்தும் அதிகபட்ச உற்பத்தியை பெற வேண்டும். மேலும் குறைந்த தரத்திலான கர்வாவிற்கு பதிலாக உயர் தரத்திலான கர்வா வகைகளை வளர்க்க வேண்டும். கர்வா பயிரிடும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். அரசாங்கம் புதிய காணிகளை வழங்குவதற்கும் அவர்களின் நிலத்தில் ஏனைய பயிர்களுடன் கர்வாவை பயிரிடுவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் கர்வா உற்பத்தியை 3 முதல் 4 மடங்கு வரை அதிகரிக்கலாம். மேலும் கர்வா விற்பனையை அதிகரிக்க வேண்டும். விற்பனை இல்லாமல் உற்பத்தியை அதிகரிப்பதில் எந்த பயனும் இல்லை. எனவே விற்பனையை அதிகரிக்க தேவையான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆலோசனைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க முடியும். நிறுவனங்கள் அந்த பொறுப்பை ஏற்குமானால் அரசாங்கம் அவர்களுக்கு ஒத்துழைக்க எதிர்பார்க்கின்றது. எனவே புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று முன்னேற வேண்டும். கரந்தனிய பிரதேச கர்வா அபிவிருத்தி நிலையமாக இந்த நிறுவனத்தை மாற்ற எதிர்பார்த்துள்ளோம். பழைய முறைப்படி அன்றி நவீன முறைப்படி இந்த விவகாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தை தேடி நாம் கடந்த காலத்தை அடைந்திருக்கின்றோம். இறக்குமதி பொருளாதாரத்தில் நீடித்தது தான் நமது நாடு வங்குரோத் அடைந்ததற்கு முக்கிய காரணமாகும். இறக்குமதிக்காக பெரிய அளவில் கடன் வாங்கினோம். சரியான பொருளாதார கொள்கைகளால் இன்று நாம் வங்குரோத் நிலையிலிருந்து விடுபட முடிந்தது. அத்துடன் நாம் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் $8 பில்லியன் குறைக்கப்பட்டு 2043 ஆண்டு வரை கடனை செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் இன்னும் 15 வருடங்களில் நமது நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும். அப்படியானால் நாம் விரைவில் ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்புக்கு செல்ல வேண்டும். அங்கு ஏற்றுமதி பொருளாதாரம் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்ட வேண்டும். அன்று நாம் உலகிற்கே கருவாவை கொடுத்தோம். இப்போது நாம் அந்த நிலைமைக்கு திரும்ப வேண்டும். அக்காலத்தில் புத்தளத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை வரை கர்வா பயிரிடப்பட்டது. அந்த செயற்பாடுகளை திட்டமிட்ட அடிப்படையில் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். மேலும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புதிய முதலீடுகளை பெறவும் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களுக்கு முன் நாட்டில் நிலவிய நிலைமையை சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டை மீட்க முடியாது என்று சிலர் கூறினர். நான் பேராசையில் ஆட்சிக்கு வந்ததாக சிலர் கூறினர். எப்படியோ நம் நாட்டை மீட்டு விட்டோம். நாம் சரியான பாதையில் செல்லாவிட்டால் இந்த வெற்றி நம் கையிலிருந்து நழுவக்கூடும். இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழியை நாம் இப்போது காட்டியுள்ளோம். ஒவ்வொரு நபர்களும் வெவ்வேறு விடயங்களை சொல்கின்றார்கள். பல்வேறு ஸ்வர்க்கலோக வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் நாட்டின் வெற்றியை எவ்வாறு பாதுகாத்து முன்னேறுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே இன்னும் 10 வருடங்கள் இந்த சரியான பாதையில் சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அபிவிருத்தி அடைய வாய்ப்பிருக்கின்றது. காலி கரந்தனிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கர்வா அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி திறந்து வைத்தார். இந்த நாட்டில் முதல் தடவையாக கர்வா அபிவிருத்தி திணைக்களம் என்ற புதிய திணைக்களத்தை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நடைமுறைப்படுத்தும் வகையில் அதன் பிரதான அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கர்வா அபிவிருத்தி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் திறந்து வைக்கப்பட்டது. கர்வா கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட புத்தாண்டு கால வரைபடம் மற்றும் கர்வா செய்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட கர்வா கையேடு தொழில்நுட்ப பிரசுரமும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட கர்வா தொழில் முயற்சியாளர்களுக்கு GAP மற்றும் GI சான்றிதழ்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன. நாட்டில் மிலேச்சத்தனமான விடயங்கள் இடம்பெறுவதாகவும் இதன் காரணமாக மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
நாட்டில் சட்டம் நீதி தொடர்பில் பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் கூடியது. அதன் போதே அவர் இதனை தெரிவித்தார். දැවන්ත වැඩසටහනක් ක්‍රියාත්මක වෙන්නට ඕන. මේක මෙහෙම වෙන්න බෑ. நாட்டின் சட்டம் நீதி தொடர்பில் பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. மிலேச்சத்தனமான விடயங்கள் நாட்டில் இடம்பெறுகின்றன. இதன் காரணமாக நாட்டு மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். நாட்டு மக்களின் வாழ்வை பாதுகாக்க வேண்டியது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். கொலை சம்பவங்கள் பதிவாகின்றன. இது அனைத்து துறைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். එනවා ගහනවා යනවා. කොහොමද මෙහෙම වෙන්නේ? මොකක්ද ආණ්ඩුව පැත්තෙන් ඔබතුමාලා දෙන උත්තරේ? මෙහෙම පුළුවන් ද රටකට ඉදිරියට යන්න? ඒතර මට ඔබතුමා කියන්න. புகைப்பிடித்தலால் நாட்டில் நாளொன்றுக்கு 60 மரணங்கள் பதிவாவதாக போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் புகைப்பிடித்தலால் நாளொன்றுக்கு 50 முதல் 60 மரணங்கள் பதிவாவதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் உள்ள சர்வோதய நிறுவனத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தினால் இந்த தரவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாளொன்றுக்கு 16 லட்சம் பேர் புகைப்பிடிப்பதுடன் அதற்காக நாளொன்றுக்கு 50 கோடி ரூபாவிற்கும் அதிகமாக செலவு செய்கின்றனர். புகைப்பழக்கம் காரணமாக அதிகளவான மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக மக்கள் மத்தியில் புகைப்பழக்கம் 9% குறைவடைந்துள்ளதாகவும் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு கால்நடை பண்ணையாளர்களின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மயிலத்தமடு கால்நடை பண்ணையாளர்களின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் 8ஆம் தேதி செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதி வருகை தந்த போது கொம்மாதுறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் உட்பட 30 பேருக்கு எதிராக ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றில் ஏறாவூர் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு நேற்றைய தினம் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா ஹேரீஸ்வரன் முன்னிலையில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினை ஆராய்ந்த நீதிபதி வழக்குடன் தொடர்புடைய அனைவரையும் அடுத்த தவணையின் போது நீதிமன்றில் ஆஜராகுமாறு கூறியதுடன் வழக்கை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த 13 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இன்றைய தினம் இலங்கை கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் கடத்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 3 படகுகளும் அதிலிருந்த 13 இந்திய கடற்தொழிலாளர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான கடற்தொழிலாளர்களை மயிலட்டி கடற்தொழில் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை நீதிமன்றில் அவர்கள் முற்படுத்தப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் பள்ளிவாசல்பாடு கடற்பிரதேசத்தில் ஒரு தொகை மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பள்ளிவாசல்பாடு கடற்பிரதேசத்தில் ஒரு தொகை மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளது. வடமேற்கு கடற்படை கட்டளையின் புத்தளம் தம்பமன்னி கடற்படை முகாமை சேர்ந்த கடற்படையினர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் கரையை வந்தடைந்த படகை சோதனை செய்தனர். இதன்போது குறித்த படகில் 44 மூடைகளில் 1373 கிலோ 700 கிராம் மஞ்சள் மீட்கப்பட்டதுடன் படகில் இருந்த 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 2 கற்பட்டி பகுதியை சேர்ந்தவர்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக குழுவினரின் நடவடிக்கையை ஒழிக்க அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெற்றால் 6 மாத காலத்தில் பாதாள குழு செயற்பாட்டை நாட்டிலிருந்து ஒழிக்க முடியும் என கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் கூடியது. இதன் போதே அவர் இதனை தெரிவித்தார். පොලිසියෙන් මැරුම් කෑවොත් අඩුගානේ ඇත්ත සිද්ධියකට හෝ බොරු සිද්ධියකට හරි කියලා
சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த சந்தர்ப்பத்தில் எதிரணியினர் அவர்களுக்கு சாதகமாக பேசினர். அதன் காரணமாகவே தற்போது நாட்டில் இத்தகைய நிலை உருவாகியுள்ளது. சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு 6 மாத காலங்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் இத்தகைய பாதாள குழு செயற்பாட்டை நாட்டிலிருந்து ஒழிக்க முடியுமாக இருக்கும். போதைப் பொருளை ஒழிக்க முடியும். சில சட்டத்தரணிகள் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றங்களில் ஆஜராகின்றனர். නමුත් අවාසනාවට මේ වගේ එක සිද්ධියක් ඇති වුණු ගමන් මේ පාර්ලිමේන්තුවේ டயானா கமகவிற்கு எதிரான குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வாசிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை குடியுரிமை இன்றி இலங்கை கடவுச்சீட்டை பெற்றதாக கூறப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகவிற்கு எதிரான குற்றச்சாட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வாசிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுணவல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபரான டயானா கமகேவிற்கு எதிரான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றில் முன்வைத்தனர். அதன்படி குறித்த குற்றப்பத்திரிகையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் வாசிக்குமாறு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார். தேர்தல் சட்டங்களை ஜனாதிபதி மீறுகின்றார் என முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தலைமையில் அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் கையொப்பமிட்ட கடிதம் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்று கையளிக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், தேர்தல் ஆணையார் குழு நான் நினைக்கிறேன் 2-3 நாளுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்துறதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு விளங்குது ஜனாதிபதி அவர்கள் அவருடைய இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பல தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளை அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வழிநடத்துறதுக்கு அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் நாங்கள் பார்த்தோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸை அவர் பயன்படுத்துகிறார்கள். அவருடைய அரசியல் கூட்டத்துக்கு மக்களை கொணவரத்துக்கு இப்போ போலீஸையும் கூட பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் கண்டோம் அன்று இந்த பிரஜா போலீஸ் மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி போலீஸ் எல்லா பிரதேசங்கள்லேயும் உருவாக்கின அந்த பிரஜா கமிட்டி மக்களுடைய கமிட்டி ஒன்று இருக்கிறது. அந்த கமிட்டியை உருவாக்கினது நாட்டுடைய பாதுகாப்புக்கு போலீஸுக்கு ஆதரவு வழங்குறதுக்கு. ஆனால் இப்போது அந்த கமிட்டி மூலமாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்களை கொண்டு ஜனாதிபதியை கொண்டு ஜனாதிபதிக்கு அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கு இப்போ செய்து கொண்டு இருக்கிறார். ஹிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்துள்ள மனுவை எதிர்வரும் 15ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மனுவை எதிர்வரும் 15ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த மனு நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிணை விண்ணப்பத்திற்கு எதிராக சட்டமா அதிபர் எழுத்துமூல சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதனால் இந்த வழக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. கொழும்பு தெமெட்டகுடையில் டிவென்டர் வாகனத்தை பயன்படுத்தி இளைஞர் ஒருவரை கடத்தி தாக்குதல் நடத்தியதுடன் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள வழக்கில் ஹிருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக காணப்பட்டார். ஹிருணிகா பிரேமச்சந்திர இந்த வழக்கில் 9வது குற்றவாளியாவார். அவர் குற்றமற்றவர் என தெரிவித்ததால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் தண்டப்பணமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு தொடர்பான விசேட வகுப்புகளை நடத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. குழந்தைகளை பராமரித்தல், தாய்ப்பால் ஊட்டுதல், குழந்தைகளை வளர்த்தல் போன்ற விடயங்களில் போதிய தெளிவு இல்லாத காரணத்தால் பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு தொடர்பான விசேட வகுப்புகளை நடத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த வேலை திட்டம் யுனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் பிறப்பு முதல் 5 வரையான காலப்பகுதியில் ஆரம்ப குழந்தை பருவத்தை அபிவிருத்தி செய்வது மிகவும் அவசியமானது என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் 10வது நாளாக தொடர்கின்றது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்துள்ள போராட்டம் 10வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது.
காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபிக்கு முன்பாக இன்று மதியமும் கவனஈர்ப்பு போராட்டத்தை பட்டதாரிகள் மேற்கொண்டனர். பல்வேறு தரப்பினரும் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் உரிய அதிகாரிகள் போராட்டம் தொடர்பில் செவிமடுக்க தவறுவதாக பட்டதாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இன்றைக்கு மட்டக்களப்பு பட்டதாரிகளாகிய நாங்கள் 10வது நாளாகவும் இன்றைக்கு நாங்கள் வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான சரியான தீர்வு இன்றைக்கும் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கான ஒரு அழைப்புகளோ எந்த விஷயங்களோ எங்களுக்காக நடைபெறலை. தொடர்ச்சியாக எங்களோட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நடைபெறும். இன்றைய நாளாவது எங்களோட போராட்டமாவது தொடர்ச்சியாக 10வது நாளாக மழை வெயில் என்று பாராமல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கே கூடியிருக்கும் பட்டதாரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை காணப்படுது. அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு தான் இந்த இடத்துல நாங்கள் கூடிக்கொண்டு எங்களோட உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதுபோல் எங்களோட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களை முக்கியமாக குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரி கோரிக்கையை அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் அது தொடர்பாக இதுவரையில் எங்களுக்கு சாதகமான எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறல. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறான மாகாணங்களில் 1000க்கும் அதிகமான பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்குற அரசு கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் ஏன் எங்கள் கிழக்கு மாகாண பட்டதாரிகளை பாரபட்சம் காட்டுறாங்கன்னு எங்களுக்கு இதுவரைக்குமே தெரியல. பல்வேறு வகையான பட்டங்களை முடித்துக்கொண்டு இந்த பட்டதாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களது வேலைகளையும் எங்களது உரிமைகளையும் நாங்கள் பிச்சை ஏந்தி கையேந்தி பிச்சை கேட்டுத்தான் எங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்ற நிலைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளியுள்ளது வெறும் வெக்கக்கேடாக இருக்கின்றது. எனவே உடனடியாக இந்த அரசு முன்னெடுத்து தனது நடவடிக்கைகளை எங்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டும். கடந்த 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 728 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 728 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 718 ஆண்களும் 10 பெண்களும் அடங்குகின்றனர். 34 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 81 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 147 கிராம் 507 மில்லிகிராம் ஹெரோயின், 246 கிராம் 261 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், கஞ்சா மற்றும் கஞ்சா செடிகள், 134 போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.